ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் 360. ஐபிஎல் 2026 சீசனுக்கான ஐபிஎல் ஆக்ஷன் வந்து நாளைக்கு துபாயில் நடக்க போகுது. எல்லா ஐபிஎல் ஆக்ஷன்லேயும் ஏதாவது ஒரு பிளேயர் ரெக்கார்ட் ப்ரைஸ்க்கு போய் வந்து எல்லா ஃபேன்ஸையும் சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த ஆக்ஷனில் காஸ்ட்லியஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு 5 பிளேயர் லிஸ்ட்டை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அஃப்கோர்ஸ் கேமரான் கிரீன் தான் இந்த வருஷம் வந்து அதிக விலைக்கு போவாருங்கிறது வந்து ஏறத்தாழ எல்லா ரசிகர்களுக்குமே முடிவான ஒரு விஷயம். இருந்தாலும் அதையும் பார்ப்போம். அதை தாண்டி இன்னும் 4 காஸ்ட்லியஸ்ட் பிளேயராக யார் இருப்பாங்கங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்பர் 5 அதிக விலை போகக்கூடிய ஒரு பிளேயராக வந்து நான் டேவிட் மில்லரை பார்க்குறேன். பல வருஷமாக ஐபிஎல்லில் வந்து ஒரு ரெப்யூட்டட் ஃபினிஷராக இருக்கார். லாஸ்ட் சீசன் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கு விளையாண்டார். பெரிய லெவலில் சக்ஸஸ் இல்லை, அதனால் அவங்கள ரிலீஸ் பண்ணிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் டேவிட் மில்லர் வந்து ஒரு 2 கோடியிலேருந்து 5 கோடி வரைக்கும் போகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இவரை மோஸ்ட்லி வந்து குஜராத் டைட்டன்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே குஜராத் டைட்டன்ஸ்க்கு இவர் விளையாண்டார். லாஸ்ட் சீசன் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு விளையாண்டார். குஜராத் டைட்டன்ஸுக்கு வந்து ருத்தர்ஃபோர்டு இல்லாததுனால ஒரு ஃபினிஷர் தேவைப்படுறாங்க. ஸோ நிச்சயம் வந்து குஜராத் டைட்டன்ஸ் இவரை எடுக்கவே அதிக வாய்ப்பு இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். டேவிட் மில்லர் எவ்வளோ விலைக்கு போவார், அவரை எந்த டீம் எடுக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குங்கிறத நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 4th இந்த லிஸ்ட்டில் இருக்கிற பிளேயர் பார்த்தீங்கன்னா வந்து ரவி பிஷ்னாய் வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்காக சில சீசன் விளையாண்டார். ஓரளவுக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணார். பட் லாஸ்ட் சீசன் அவருக்கு பெரிய சக்ஸஸ் இல்லை, அதனால் அவங்க அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரவி பிஷ்னாய் வந்து ஒரு 8 crores போகிற வரைக்குமே வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நிறைய டீம் கிட்ட வந்து ஒரு குவாலிட்டி இந்தியன் ஸ்பின்னர் கிடையாது. ஆல்சோ லெக் ஸ்பின்னர்னாவே வந்து என்னதான் இவர் நிறைய கூகுளிஸ் போட்டாலும் வந்து லெக் ஸ்பின்னருக்கு எப்போதுமே ஒரு டிமாண்ட் இருக்கும் ஐபிஎல் ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா. ஸோ இவரை எடுக்கக்கூடிய பொட்டென்ஷியல் டீம்ஸாக நான் பார்த்தீங்கன்னா வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ், அவங்கள்ட்ட எந்த ஸ்பின்னருமே இல்லை. ஸோ கண்டிப்பாக ரவி பிஷ்னாயை ட்ரை பண்ணுவாங்க. எஸ்ஆர்ஹெச் ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ரெப்யூட்டட் ஸ்பின்னர் கிடையாது. ஸோ எஸ்ஆர்ஹெச் இவரை எடுக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. திருப்பி லக்னோவே எடுக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் அதிக விலைக்கு போவாங்களாங்கிறது ஒரு டவுட்டு தான். சிஎஸ்கே கூட இவரை ட்ரை பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ரவி பிஷ்னாயை எவ்வளோக்கு வந்து எந்த டீம் எடுக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 3rd இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா லைம் லிவிங்ஸ்டோன். என்ன தான் ஐபிஎல்லில் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகலைனாலும் எல்லா ஆக்ஷன்லையுமே ஒரு பெரிய விலைக்கு போவார். இந்த ஆக்ஷன்லையும் 8 crores மேலே போகிறதுக்கே அதிக சான்ஸ் இருக்கிறதா நான் பார்க்குறேன். நிறைய டீமுக்கு வந்து ஃபினிஷர் தேவைங்கிறதுனால இவருக்கு டிமாண்ட் இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஏன்னா தான் இவர் ரொம்பவே இன்கன்சிஸ்டன்ட், பெரிய லெவலில் ஐபிஎல்லில் சக்சீட் ஆகலைனாலும் இவர் எடுக்கிறதுக்கு நிறைய டிமாண்ட் இருக்கும். இவர் எடுக்கக்கூடிய பொட்டென்ஷியல் டீம் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன்னா வந்து நிச்சயம் டெல்லி கேபிட்டல்ஸ் இவரை ட்ரை பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குஜராத் டைட்டன்ஸ் ட்ரை பண்ணுவாங்க, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. இவங்க எல்லாருக்குமே ஒரு ஃபினிஷர் தேவை. ஸோ அந்த ரோலில் இவர் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஈவன் சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட இவர் எடுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். லைம் லிவிங்ஸ்டோன் எவ்வளோ விலைக்கு போவாருன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அவர் எந்த டீம் எடுக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 2nd இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர். ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் வராரு. பட் இவர் பெருசாக பவுலிங் போடுறது இல்லைனாலும் ஆல்ரவுண்டருக்குன்னே சொல்லி ஒரு டிமாண்ட் இருக்குது, ஸ்பெஷலி இந்தியன் ஆல்ரவுண்டர்ஸ்க்கு. கேகேஆர் லாஸ்ட் சீசன் இவரை ஒரு பெரிய விலை கொடுத்து எடுத்தாங்க. அப்பயே எல்லாம் வான் பண்ணாங்க இவரை இவ்வளோ விலை கொடுத்து எடுத்தது தவறுன்னு. அந்த தவறை ஒரு சீசன் லேட்டாக ரியலைஸ் பண்ணி அவரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பட் எகெயின் இந்த ஆக்ஷன்லேயும் இவர் நிறைய விலை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 12லேருந்து 13 கோடி வரைக்குமே இவர் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கிறதா சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். இவரை எடுக்கக்கூடிய பொட்டென்ஷியல் டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் இவரை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிஎஸ்கே கூட இவருக்கு பிட் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், குஜராத் டைட்டன்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸும் இவரை எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கேகேஆரே திருப்பி இவரை எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் ஒரு 10 கோடிக்கு மேலே எடுக்கிறதுக்கு வந்து சான்சஸ் கிடையாது. ஒருவேளை இவர் வந்து அந்த 10 கோடிக்கு கீழே போனாங்கன்னா கேகேஆர் இவர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெங்கடேஷ் ஐயர் எவ்வளோ விலை போவாருன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, இவரை எந்த டீம் எடுக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் எல்லா ஐபிஎல் ஆக்ஷன்லையும் ஏதாவது ஒரு பிளேயர் அதிக விலைக்கு போவாங்க. சில சமயம் சர்ப்ரைசிங்காகவே இருக்கும். ஒரு 4-5 பிளேயரில் இவங்க தான் வந்து அதிக விலைக்கு போவாருன்னு சொல்லி ஒரு 4-5 பிளேயரை கெஸ் பண்ணுவோம். அதில் ஒருத்தராக தான் அது இருக்கும். பட் ஃபஸ்ட் டைம் ஒரு ஐபிஎல் ஆக்ஷனில் இவர் தான் அதிக விலைக்கு போவார் அப்படின்னு வந்து ஆல்ரெடி எல்லாமே டிசைட் பண்ணிட்டாங்க. இவரை தாண்டி இந்த ஐபிஎல் ஆக்ஷனில் வந்து அதிக விலைக்கு போகக்கூடிய இன்னொரு பிளேயர் இருக்கிறதா யாருமே யோசிக்கவே இல்லை. அந்த அளவுக்கு ஈஸியாக எல்லாரும் கெஸ் பண்ண கேமரான் கிரீன் தான் அந்த பிளேயர். நிச்சயம் வந்து ஒரு 20 crores மேலே தான் இவர் ஏலம் போகிறாரு. லாஸ்ட் டைமே வந்து ஐபிஎல் ஆக்ஷனுக்கு வந்த போகும்போது 18 crores வரைக்கும் எடுத்தாங்க வந்து மும்பை இந்தியன்ஸ். ஸோ அதை தாண்டி இந்த தடவை போவார். 30 crores வரைக்குமே இவர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன்.
இவர் வந்து ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் வந்து பிளேஸ் ஆகலை. ஸோ அதனால் கொஞ்சம் டிமாண்ட் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டில் நிச்சயம் எடுப்பாங்க. ஏன்னா இன்னும் ஆஸ்திரேலியன் போர்டு வந்து பவுலிங்க்கு இவருக்கு கிளியரன்ஸ் கொடுக்கல. அதனால் வந்து இவர் ஆல்ரவுண்டர் கேட்டகரியிலேருந்து பேட்டிங்கில் வந்து இவருடைய நேமை வந்து கொடுத்துருக்கிறாரு. நிச்சயம் 30 crores போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் கண்டிப்பாக 20 crores மேலே தான் வந்து இவர் ஏலம் போவாருன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இவரை நிச்சயம் எடுக்கக்கூடிய டீமாக நான் பார்க்குறது கேகேஆர் தான். 63 கோடி வச்சுருக்காங்க. ஸோ 30 கோடி வரைக்கும் விரட்டி போய் அவங்க தான் எடுக்க போகிறாங்க. சிஎஸ்கே மற்ற டீம்லாம் வந்து ஃபைட் பண்ணுவாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கேமரான் கிரீன் வந்து கேகேஆருக்கு தான் போகிறாரு. நீங்கள் வந்து கேமரான் கிரீன் வேறு ஏதாவது ஒரு டீமுக்கு வந்து கிடைப்பாருன்னு நினச்சிங்கன்னா அது எந்த டீமுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐபிஎல் ஆக்ஷனில் நீங்கள் எந்த 5 பிளேயர் அதிக விலைக்கு ஏலம் போவாங்கன்னு நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.